ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு உமன்ஸ் சாய்ஸ் கதை பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். இந்த குழந்தைய ஹீரோடைய அஃபேர் பொண்ணு என்ன பண்ணிடுறா, பிடிக்கிறங்கிற பேரில் அவளை பயமுடுத்தி அவள் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுற அளவுக்கு, அதுவும் கோமாவில் போகிற அளவுக்கு அந்த குழந்தை ஆயிடுது. அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின் கிட்டேயும் கிடைச்சிருது. அது இல்லாத ஷூ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூவேயோட ஹஸ்பண்ட்க்கு அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒரு ஹோட்டலில் சந்திச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ கிளிப்பையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு வண்டியை திருப்பிட்டு போயிருப்பான். ஆக்சுவலாக அதே சமயத்தில் இங்கே அவனுடைய வீட்டில் ஹீரோ இருப்பான். அவளுடைய பெட்ரூமில் அவ கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் லின் அங்கே வந்துடுறான். அவன் காலிங் பெல்ல கூட அழுத்தலை. அவன் பாட்டுக்கும் சாவி போட்டு திறந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறான். ஆனால் அந்த சத்தம் இவங்களுக்கு கேட்டுடுது. டக்குன்னு ஷாக் ஆகிட்டு யாரோ உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் அங்கே ஒரு கபோர்டு இருக்கும், அந்த கபோர்டுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். இவன் அப்படியே அந்த பெட்டெல்லாம் சரி பண்ணுற மாதிரி சரி பண்ணிக்கிட்டு இருக்க, அவளுடைய ஹஸ்பண்ட் உள்ளே வந்தவுடனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்க, நான் ஜஸ்ட் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாளா. ஏன் இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகலையா, இன்னைக்கு வீட்டில் இருக்குன்னு கேட்குறதுக்கு, இல்லை கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்றா. ஆனால் அந்த சமயம் பார்த்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஹீரோடைய ஃபோன் ரிங்கிங் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் கேட்கும். என்னது ஃபோன் ரிங்கிங் ஆகிற சத்தம் கேட்குது, யாருடைய ஃபோன்னு கேட்குறதுக்கு, இல்லை என்னுடைய ஃபோன் தான், நான் தான் மறந்து எங்கேயோ வச்சிட்டேன் போல இருக்கு, யாரோ கால் பண்ணுறாங்க அதான் சத்தம் கேட்குதுன்ட்டு அப்படியே ட்ராவெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கபோர்டை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு அவளுடைய ஃபோனை எடுக்கிற மாதிரி எடுத்து காட்டுறா. யார் கால் பண்ணாங்கிறதுக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தான், ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி அனுப்பி வச்சிட்றா. அதுக்கப்புறம் இவன் வெளியே வருவானா, என்னாச்சு யார் கால் பண்ணான்னு கேட்குறதுக்கு, இந்த மாதிரி ஷூ யூனிங் தான் கால் பண்ணியிருக்கா அப்படிங்கவும், சரி ஆன்சர் பண்ணுன்னு சொல்லவும் அவனும் அட்டன் பண்ண, நீ எங்கே இருக்க, சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வா, உனக்கிட்ட இமீடியட்டாக பேசி ஆகணும்னு சொல்லவும் அவனும் சரி நான் கிளம்புறேன்ட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறான். ஆஃபீஸில் நம்ம ஈவினிங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனுக்காக. ஹீரோ அங்கே வந்த உடனே அவங்ககிட்ட ஃபைலை கொடுத்து, நம்மக்கிட்ட இருந்து நிறைய பணம் மிஸ்ஸிங் ஆயிருக்கு, என்னாச்சுன்னே தெரியல, எப்படி மிஸ் ஆயிருக்குன்னு தெரியலன்னு சொல்லவும் அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறான். ஆக்சுவலாக இவன் தான் அந்த பணத்தெல்லாம் திருடி தனியாக சேவிங் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு, ஆமாம் நிறைய பணம் மிஸ்ஸிங் ஆகிருக்கு, ஆனால் எப்படி எதனால் மிஸ் ஆகிருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு நம்மளுடைய பியூட்டி பார்லர் லாஸில் போய்கிட்டு இருக்கு, ஸோ நம்மளுடைய சலூனை நான் சேல் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு இன்னுமே ஷாக் ஆகிடுது. நீ என்ன சொல்கிற, எதுக்காக சேல் பண்ணணும்னு நினைக்கிற, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பு, வேறு ஏதாவது நம்ம புது முயற்சி பண்ணலாங்கிறதுக்கு என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லையேங்கிறாங்க. நான் வேணால் என்னுடைய காலேஜ் மேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்குறேன், அவங்க சைடில் இருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்கிறான். அப்படின்னால இப்போதைக்கு நமக்கு 3 மில்லியன் தேவைப்படுது, என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகுது. என்ன நீ பணத்தை அவளுக்கு கொடுக்க போறியான்னு கேட்க, ஆமாம்மா இப்போதைக்கு சலூனை மூடிட்டானா நமக்கு வருமானம் போயிடும், அப்புறம் நாம் என்ன பண்ணுறதுங்க, ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து பணத்தை அடித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கோண்டா, அதுக்குள்ளே திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நமக்கு திரும்ப வருமா, அது இல்லாத நம்ம பழைய வீட்டை இப்போ தான் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கே நிறைய பணம் செலவாயிடுச்சு, இப்போ எப்படி அவளுக்கு பணத்தை நம்ம கொடுக்க முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவள் என்கிட்ட பணத்தை பற்றி விசாரிச்சாடா, அதுவும் பேங்கை பற்றி விசாரிச்சா, உங்ககிட்ட எவ்வளோ சேவிங் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாடா அப்படிங்கவும், என்னம்மா சொல்கிற, எல்லா உண்மையும் சொல்லிட்டியா, அவளுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியுமான்னு கேட்குறதுக்கு, இல்லைடா நான் அப்படியே மலிப்பிட்டேன், இப்போதைக்கு பேங்க் இஷ்யூவாக இருக்குது அதனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி மலிப்பிட்டேன்டா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே லின்னுடைய ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. லின்னுடைய ஆஃபீஸில் இந்த சின்சான் இருக்கான் இல்லையா, அவனுக்கு நிறைய பணம் கொடுத்து நீ என் ஒய்ஃபையும் அந்த யூவையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறான். அந்த சென்னும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சரி நான் அவங்கள ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. ஆக்சுவலாக லின்னை பார்க்கறதுக்காக தான் அங்கே வந்திருக்காங்க. லின் கேபின்குள்ளேயும் போகவும், ஷூ யூனிங் நீங்களா, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோமாச்சே அப்படின்ட்டு உங்களுக்கு நான் டீ கொடுக்க வந்துட்டு டீ ஊற்றி கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் கொஞ்சம் உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசலாங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லவும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ இவளுக்கும் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது, அதனால தான் நம்ம ஒய்ஃபை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம ஷூ ஒரு வீடியோவை இவனுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க,
ஆனால் அவங்க வந்து வேற ஒரு நம்பர்ல இருந்து தான் அனுப்பியிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதான் இப்பயும் கேட்குறான், எதுக்காக என்ன என் ஒய்ஃபை பற்றி என்ன பேசணுங்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபும் என்னுடைய ஹஸ்பண்டும் அஃபேரில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு வீடியோ கிளிப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஹோட்டலில் மீட் பண்ணிக்கிட்ட அந்த வீடியோ கிளிப்பையும் எடுத்து காட்டுறாங்க. அப்போ இதை நீ தான் எனக்கு அனுப்பி வச்சியான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் நான் தான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லவும், இது என்னவோ அவங்க 2 பேரும் காலேஜ் மேட்ஸ் இல்லையா, ஜஸ்ட் மீட் பண்ணிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது எதுக்கு நீ தப்பாக பேசுகிறாங்கிறதுக்கு, இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான், அதுவும் இல்லாத என்கிட்ட எவிடன்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. டைரெக்டாக நம்ம ஷூ வீட்டுக்கு வந்துடுறாங்க. கையில் ஒரு பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. வீட்டில் யூவும் இருப்பானா. யூ இவங்கள பார்த்த உடனே வந்துட்டியா, என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு அவங்க அந்த பேப்பர்ஸை கொடுத்துட்டு நான் ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷூயினிங் ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்குள்ள இந்த யூவி அங்கே வரா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா போல இருக்கு. அவள் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இவங்களும் அவளை நல்லா பார்த்துடுறாங்க. அவள் கேபெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு வர மாதிரி தான் வரா. ஆனால் நல்லாவே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது இவ தான் வந்திருக்கான்ட்டு. அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளும் உள்ளே போயிட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறாங்க நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. வெளியே வரக்குள்ள ஷூ வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டே இருந்து அவளை பார்த்துட்டு, யூவே இங்கே என்ன பண்ணுற, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்க அவளும் பார்த்துட்ட உடனே ஷாக் ஆகிடுறா. ஆமாம் செக்கப்காக தான் வந்தேன்னு சொல்லவும், ஓ அப்படின்னா நான் இப்போ உடனே லின்க்கு கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஆகணுமேன்னு சொல்லிட்டு லின்க்கு கால் பண்ண போக அவள் உடனே தடுத்து விட்டுறா. இல்லை நீ சொல்லாத, சர்ப்ரைஸ்டா நான் சொல்லிக்கிறேன்னு சொல்கிறா. சரி அப்படின்னா நீ இங்கே இருக்க வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வரக்குள்ள இவன் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய குழந்தை சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அவள் கோமாவில் இருக்கான்ட்டு, நீ உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லை நான் ஆம்புலன்ஸில் விசாரித்தேன் அப்படிங்கிறா. என்னைக்கு விசாரித்தேன், அன்றைக்கி அடுத்த நாளே நான் விசாரித்து கேட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி அந்த குழந்தை இப்போ கோமாவில் இருக்கான்னு சொன்னாங்க. இப்போ குழந்தை எப்படி இருக்கான்னு கேட்கவும், இல்லை இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவளுடைய வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவொடனே இந்த ஹீரோ அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி சூப்பெல்லாம் பண்ணி கொடுக்குறான். அவங்க சூப்பை குடிச்சுக்கிட்டே அப்படி ஹீரோ கிட்ட யூவே இப்ப பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லவும் அவன் அப்படி ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்றாங்க, ஆமா அவ இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நம்ம அங்க போயிட்டு அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்றாங்க. அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான் சாதாரணமா. அப்படியே இவங்க அந்த லிங்க்கு மெசேஜை அனுப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டே அவங்க ஒய்ஃபையும் பார்ப்பானா. அவள் என்னாச்சு ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே யோனியும் ஹீரோவும் அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லின் சொல்கிறான், உன் ஒய்ஃப் இன்னைக்கு காலையில் தான் என்னுடைய ஆஃபீஸில் வந்து என்னை மீட் பண்ணனா, பிஸ்னஸ் விஷயமா நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ வீட்டுக்கும் வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு, ஆமாம் கம்பெனியில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால வந்து பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷூ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஏற்கனவே உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கக்குள்ளேயே இவ என்ன பண்ணுறான்னா, ஒரு கிளாஸ் எல்லாம் தொடச்சிக்கிட்டு இருப்பாளா, அந்த கிளாஸை கீழே போட்டு உடச்சிட்றா. ஷூ என்னாச்சுன்னு கேட்க ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆகிடுச்சின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த ஹீரோவும் சரி நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணா, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போக பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் உட்காருங்க பேசலான்னு சொல்லிட்டு லின் சொல்கிறதுக்கு அவனும் வேறு வழி இல்லாத உட்காந்துடுறான். அப்படியே இந்த லின் அவளையும் உட்கார சொல்லிட்டு, ஸோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, கிட்டத்தட்ட நீங்கள் 7 வருஷமாகவே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கல்ல அப்படிங்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே ஷோ இருந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு ட்ராமா கிளப்லையும் சேர்ந்துருக்காங்க. அந்த ட்ராமா கிளப்லையும் இவங்க 2 பேரும் தான் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லவும், உண்மையா எனக்கு இது வரைக்கும் தெரியலையேன்னு லின் கேட்குறதுக்கு, அதெல்லாம் சும்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமாக பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஹீரோவும் அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. உடனே லின் இருந்துட்டு கேட்குறான், நீங்கள் என்ன ப்ளே பண்ணீங்க, எந்த ட்ராமாவை நடிச்சிங்கன்னு கேட்குறதுக்கு, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு மறந்தே போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு ஷூ இருந்துட்டு, நீங்கள் 2 பேரும் நடிச்சிங்க இல்லையா, அது யூடியோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான், அந்த வீடியோ கிளிப் அவன் அடிக்கடி பார்ப்பான், நீங்கள் 2 பேரும் ரோமியோ ஜூலியட் கேரக்டரில் தானே நடிச்சிருந்தீங்க,
அப்படின்னு சொல்லவும் லின் இருந்துட்டு நான் வேணால் பார்க்கலாமான்னு கேட்குறதுக்கு அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அதெல்லாம் போயிட்டு இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் எம்பாரஸ்டாக இருக்கும், வேண்டாமேங்கிறதுக்கு இதில் என்ன எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்குது, காட்டுங்க எல்லாரும் பார்க்கலான்னு சொல்லி ஷூ சொல்கிறாங்க. லின்னு உடனே இல்லைப்பா போட்டு விடு நம்ம பார்க்கலாம், என்னதான் ஆக்டிங் பண்ணணும்னு நானும் பார்க்கணும்ல பார்க்கலான்ட்டு அவனும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். நம்ம ஷூ வேறு டைமை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. இவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ளேயே டைம் கரெக்டாக 12 ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பொண்ணுக்கு ஒரு வீடியோவும் சென்ட் ஆகுது. அந்த வீடியோ எதுன்னா இவங்க இந்த ஹீரோவும் இந்த பொண்ணும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த வீடியோ இவளுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதுவும் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சென்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. கரெக்ட் டைமுக்கு அவளுக்கு வந்து சேருது. அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கா. பயத்தில் அவளுக்கு வாமிட்லாம் வர மாதிரி ஆகிடுது. ஓடி போயிட்டு வாமிட் எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளேயே ஷூவும் பின்னாடியே ஓடி வந்துட்டு என்னாச்சு, எதுக்காக வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதையோ ஃபோனில் பார்த்த, அதை பார்த்த உடனே தான் வாமிட் வருது, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, அதில் ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயத்த பார்த்தனா அதான் வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்கிறா. நீ எதுக்கு அதெல்லாம் பார்த்த, ஒரு நிமிஷம்ட்டு லின்னை கூப்பிடுறா. உடனே அவள் கையை பிடிச்சிட்டு அவனை எதுக்காக கூப்பிடுற, சொல்லாத அவன்கிட்டன்னு சொல்ல அவனும் அங்கே கரெக்டாக வந்துடுறான். என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு அவள் அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி, ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னை ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்குறதுக்கு இல்லை வேண்டாம் ஐம் ஓகேன்னு சொல்கிறா. உடனே ஷூ இருந்துட்டு அவளுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் போல இருக்குது, இது ஆல்ரெடி இவளுக்கு இருந்திருக்கும் போல இருக்குங்கன்னு சொல்லவும் அவளும் அப்படியே சமாளிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆமாம் எனக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம், இது வந்து ஓல்டு ப்ராப்ளம், இப்போ திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கவும் நீ போயிட்டு அதுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளத்துக்கு ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கோல, அந்த டேப்லெட் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பாரு அப்படின்ட்டு நம்ம ஷூவும் அனுப்பி விட்டுறாங்க. அவன் போனதுக்கப்புறம் ஷூ கேட்குறாங்க, நீ அந்த குழந்தையால தானே இப்போ வாமிட் பண்ணின, ஏன் அவங்ககிட்ட சொல்லலை, நீ எதுக்காக மறைக்கணும்னு நினைக்கிற, அப்போ இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்குறதுக்கு அவள் அப்படியே சமாளிக்க ஆரம்பிச்சிட்றா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் குழந்தை இப்போதைக்கு வேண்டாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஓ அப்போ அதனால தான் நீ அவங்ககிட்ட இருந்து மறைக்கிறியா, ஆமாம் எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, ஜஸ்ட் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் அப்படியே இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே லின்னுடைய ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயின் ஒரு ரெக்கார்டரை கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் அவள் வாமிட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே பேசிக்கிட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த குழந்தை வந்து இவனது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லியிருப்பா, அது இல்லாத நானும் அவனும் இப்போதைக்கு குழந்தை தேவையில்லைங்கிற மாதிரி நாங்கள் பேசி வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருப்பா. ரெக்கார்டரில் ரெக்கார்டிங் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே லின் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், உன்னுடைய கம்பெனி விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இந்த ரெக்கார்டரை மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லவும் சரி நான் கண்டிப்பாக இதை அழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த சென் அங்கே வரான். சென்னை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க, இவன் எப்படி இங்கே வேலை செய்கிறான் அப்படின்ட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்க. அப்போ இவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி ஹாய் அப்படின்ட்டு கை நீட்டுறான். அதுக்கப்புறம் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே வரைக்கும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வரக்குள்ள ஷூ கேட்குறாங்க, எங்கே ரொம்ப நாளாகவே ஆளை காணோம், இப்போ தான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு அவன் யாருன்னே தெரியாதங்கிற மாதிரியே தான் பேசுகிறான். நடிக்காத, நீ யாருங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம், நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு, என்னை வச்சு ஏன் ப்ளே பண்ணீங்க மாதிரி கேட்க அவன் அதுக்கு அசர்ற மாதிரிலாம் இல்லை, அது தெரியாமல் நடந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ லாஸ்ட் மந்த் 30ல் எங்கே இருந்தேன்னு கேட்குறதுக்கு நான் பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா வெளியே போயிருந்தேன், இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல அப்போனா யூவே எங்கே இருந்தான்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அந்த நாளில் தான் என் மகளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவளை இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன், கோமாவில் இருக்கிறாங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவன் அப்பயே எனக்கு தெரியாது, அவள் எங்கே இருந்தானு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். சரி அப்படின்னா நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அனுப்பி வச்ச பணத்தெல்லாம் நம்ம அங்கிள் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு, அதில் நமக்கு நிறைய அமௌண்ட் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ஷூ அங்கே வந்துடுறாங்களா. அவங்க சத்தம் கேட்டவுடனே அம்மா இதுக்கு மேலே எதுவும் பேசாதுன்னு சொல்லி வாயை அடிக்க விட்டுறான். அவங்க உள்ளே வந்தவுடனே அவங்கள ரொம்ப பாசமாக கூப்பிடுற மாதிரி ஹனி வந்துட்டியா அப்படின்ட்டு பேகெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களும் கையில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சலூனுக்காக நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இதில் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் அவங்க மாமியார்கிட்டயும் என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்கள்கிட்ட அதிகமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் அவங்களும் சரி சரி அதெல்லாம் விடு, நான் அதை பற்றிலாம் யோசிக்கல, ஃபேமிலியில் இந்த மாதிரி தான் இருக்கும், ஏற்கனவே கம்பெனியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த டென்ஷனில் தான் நீ பேசியிருப்ப, நான் மன்னிச்சிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே அந்த சென்னை தான் காட்டுறாங்க. இந்த சென்னை என்ன பண்ணுறான்னா ரிசைன் லெட்டர் கொடுத்துட்றான். நான் இனிமேல் ஒர்க்கு வரமாட்டேன், இனிமேல் இங்கே ஒர்க் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரிசைன் லெட்டர் கொடுக்க, அவனும் என்னாச்சு, எதுக்காக நீ ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்க, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு இதுக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய ரூம்க்கு வரக்குள்ளே இந்த பொண்ணு யூவே இருக்கா இல்லையா, இவ அங்கே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இவனுக்காக. வந்தவொடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறதுக்கு, நான் இனிமேல் உனக்காக ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அது இல்லாத என்னுடைய ஜாபை குயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன அதுக்குள்ளே குயிட் பண்ணிட்டேன், ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, முதல்ல நீ என்கிட்ட தானே சொல்லணும்னு கேட்கறதுக்கு, நான் ஒன்றும் யூ கிடையாது, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யணும் சொல்லிட்டு பண்ணணுங்கிறதுக்குலாம் எனக்கு அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் எதுவும் அஃபேரில் இருப்பாங்களோ, இவங்க பேசிக்கிறத பார்த்தா அப்படிதான் தோணுது. அது இல்லாத நான் என்னுடைய ஹோம் டவுனுக்கு போக போகிறேன், அங்கே போய் என்னுடைய லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழணும், உனக்காகலாம் என்னால் வேலை செய்ய முடியாது, இங்கேருந்து நீ கிளம்புன்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுறான். அதே சமயத்தில் வெளியே வந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே ஹீரோ கால் பண்ணி, நான் உங்ககிட்ட பேசணும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது, நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்கு, சரி நான் வரேன் இரு அப்படின்ட்டு 2 பேரும் ஹோட்டலில் சந்திக்கிறாங்க. அப்போ இவ கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு நீ ஏன் இப்படி அப்செட்டாக இருக்க, என்ன விஷயம்னு கேட்க, அவள் அதெல்லாம் மறைச்சிட்றா, ஷென்கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் மறைச்சிட்றா, நார்மலாகவே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு கேட்குறான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, லின் எல்லா பணமும் என்கிட்ட கொடுத்துட்டு இருக்கான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா, என்கிட்ட பணம்லாம் இல்லை, என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்க, இல்லை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, கொஞ்சம் வேலை நடக்கணும், ஸோ எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கவும், ஏன் உங்ககிட்டலாம் பணம் இல்லையான்னு கேட்க, அதை நான் ஃபிக்சரில் போட்டு வச்சிட்டேன், அதை இப்போதைக்கு வெளியே எடுக்க முடியாது, வெளியே எடுத்தால் எந்த ஒரு லாபமும் கிடைக்காது, ஸோ உங்ககிட்ட இருந்தால் கூட அப்படின்னு கேட்கவும், என்கிட்ட பணமாக கிடையாது, ஆனால் லேண்டாக ஒன்று இருக்குது, நான் அதை வேணால் தரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஷூ கிட்டேயும் நான் இந்த மாதிரி பணத்துக்கு ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே இல்லாத ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேபி, நான் வேணா நமக்காக ரூம் புக் பண்ணட்டுமான்னு கேட்குறான். அதுக்கு அவங்களும் சரி நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே சீக்கிரமாக கிளம்பி வந்துடுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் இவங்களுடைய முகம் செம்ம கோவமாக மாறிடுது. அப்பனா நீ அவளுக்கு சப்ஸ்டியூட்டடாக தான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, உன்னை இருடா வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காக்குள்ள இந்த ஹீரோ அவங்களுக்கு 520ங்கிற நம்பரில் ரூம் புக் பண்ணியிருக்கேன், சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜையும் அனுப்பி விடுறான். அதை பார்த்துட்டு அவங்க கால் பண்ணி, என்னால் இப்போதைக்கு வர முடியாது, குழந்தைய பார்த்துக்கிறவங்க வரலை, ஸோ நான் பார்த்துக்கணும், என்னால் அங்கே வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஹோட்டலில் ரூம் எல்லாம் புக் பண்ணிவிட்டு டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருப்போம் போல இருக்குது. அதனால் ரூமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறான்னா யூவேவை கால் பண்ணி கூப்பிட்டுறான். அவளும் ரொம்ப ஹாப்பியாக வர, அவளை அப்படியே மெதுவாக உள்ளே கூட்டிகிட்டு வரக்குள்ளேயே மெதுவாக கண்ணை மூடி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கேண்டில்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்த உடனே மெதுவாக கண்ணை திறந்து விட அவளுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதில் தான் அங்கே ஒரு பெரிய பொக்கையில் நம்ம ஹீரோயின்காக ஏதோ ஒரு நோட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கான். அவள் அதை எடுத்து படித்து பார்த்துட்டு டு ஒய்ஃப்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆமாம் நீ என் மனசில் எப்பவுமே ஒய்ஃபாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த பைத்தியமும் அதையும் நம்பிடுது. அது இல்லாத நீ என் மனசில் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்குமே நீ தான் என் மனசில் இருக்கிறங்கிற மாதிரி சொல்லவும் அவள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அந்த சமயத்தில் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. இவனும் அங்கே டோர் கிட்ட போயிட்டு உள்ளே இருந்தே யார் வந்திருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவன் ஷாக் ஆகிடுறான். உள்ளே வந்துட்டு ஷூ இங்கே வந்திருக்கான்னு சொல்லவும், அவள் எப்படி இங்கே வந்தா, அவளுக்கு எப்படி தெரியுங்கிறதுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். எப்படி போய் சொல்கிறான் பாருங்களேன். அப்படியே இவளை கொண்டு போயிட்டு பாத்ரூமில் வச்சு கதவை சாத்தி விட்டுறான். அப்படியே அவங்களுக்கும் கதவு திறந்து விட அவங்க உள்ளே வந்துகிட்டு இருக்கக்கூடிய, ஜஸ்ட் நான் தூங்குறதுக்காக தான் இங்கே வந்தேன், அதான் நீயும் வரலன்ட்டு, ரூம் வேற புக் பண்ணியாச்சு, அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால நான் இங்கே தூங்குறதுக்காக வந்தேங்கிற மாதிரி சொல்ல, அது இல்லாத நீ எப்படி இங்கே வந்த, குழந்தைய பார்த்துக்கலையான்னு கேட்குறதுக்கு, நமக்கே எப்பயாவது ஒரு டைம் தான் நமக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி சான்ஸ் கிடைக்குது, அதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வந்துக்கிட்டே இருக்க, உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கிறேன்னு கேட்க, நீங்கள் வீட்டில் இல்லைன்னா இங்கே தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாத அந்த ஃப்ளவர் புக்கையில் ஒரு நோட்டெல்லாம் எழுதி வச்சுருப்பான்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்குறாங்க. இது எனக்காக எப்போ ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு கேட்குறதுக்கு, நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்,
அதான் நீ வரலையேன்ட்டு நான் சோகமாக இருந்தேங்கிற மாதிரி சொல்ல, சரி ஹனி எனக்காக ஒரு gift ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களே அது எங்கன்னு கேட்கறதுக்கு, இல்லை அதை நான் ரெடி பண்ணலன்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு யூவே இங்கே தான் இருக்கா, நம்ம அவளை பார்த்துடலான்ட்டு அங்கே அங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் பின்னாடியே வந்துட்டு நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் அந்த கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் இருங்கன்ட்டு அங்கே பாத்ரூம் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டாக அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்காக போகக்குள்ள இவங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிறான். இல்லை போகாத, இதுக்கு மேலே தேடாத, உண்மையிலுமே நான் கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் உனக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லவும், சரி அப்படியா, அப்போனா நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன், என்னுடைய ஷோல்டர்லாம் பிடிச்சி விடுறீங்களா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லவும், அவனும் அப்படியே மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஷூ நம்ம குழந்தைய பார்க்கறதுக்காக போகலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு, எதுக்காக, நான் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேற ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், அதனால ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்றதுக்கு, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது, நான் அவளை பார்க்கணும், எனக்கு அவளை பார்க்கணுங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லவும், சரி ஓகே முதல்ல போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பாத்ரூமில் அடைஞ்சிருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹனி நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், அவனும் இது என்னோடய கடமைன்னு சொல்லிட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே இவங்க 2 பேரும் வெளியே போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெளியே வர அப்படியே மடங்கி போய் உட்காந்துருப்பா போல இருக்கு, சோகமாக வெளியே வந்து உட்கார்றா. இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோலாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வாயாலேயே உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கலான்ட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனும் உண்மையை அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லலான்ட்டு சொல்ல வருவான். அப்போ நர்ஸ் வந்து அங்கே டோரை நாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஷூவும் போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அப்படியே நார்மலாக வரான். ஏன்னா எல்லாமே ஃபீலிங்ஸில் சொல்கிறதுக்காக இருந்தான், அப்படியே தெளிவாயிட்டான் போல இருக்குது. நார்மலாக வரவும், சரி அன்னைக்கு ஏதோ நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக வந்தீங்களே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, நான் அன்னைக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், அதனால தான் குழந்தை இப்படி ஆயிட்டா அப்படின்ட்டு மாற்றி சொல்லிடுறான். அதில் தான் குழந்தை நல்லாயிடுவான், நீ எதுக்கும் கவலைப்படாத, அவளை நம்ம சீக்கிரமாகவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்புனவன் எங்கே போவான், ஹோட்டலுக்கு தானே போவான். ஹோட்டல் ரூமுக்கு போன உடனே இந்த பொண்ணு செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கா. இவன் அப்படியே தொண்டையை கணச்சிக்கிட்டே போக, அப்போ நீ இந்த ரூமை ஷூ யூனிங்காக தான் புக் பண்ணியா அப்படின்னு கேட்கவும், நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் நினைக்கிற, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சமாளிக்கவும், நான் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லு, நீ அவளை டிவோர்ஸ் பண்ண போறியான்னு கேட்கறதுக்கு, ஆமாம் கண்டிப்பாக நான் அவளை டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேன்னு சொல்கிறான். எப்போ குழந்தை உடம்பு சரியாகட்டும் உடனே நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போனா நான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று, முதல்ல நீ அவளை சீக்கிரமாகவே டிவோர்ஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா என்னுடைய பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துரு, அதோடு சேர்த்து எனக்கு 1 மில்லியன் காம்பன்சேஷன் கொடுத்துரு அப்படின்ட்டு கேட்குறா. என்ன 1 மில்லியனா? ஆமாம், நீ தான் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கல்ல, அதை எனக்கு கொடுத்துரு. ஜஸ்ட் 1 மில்லியன் தானே கேட்குறேன், நீ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ண, நான் இப்போ கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறா. இவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அந்த பொக்கையெல்லாம் இடித்து தள்ளி விட்டுட்டு நிற்கிறான். அப்படியே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எங்கே எங்க இதுலலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, சால்வ் பண்ணாத எங்கே போயிட்டான்னு கேட்கறதுக்கு அவர் ஆஃபீஸ்க்கு வந்து 2 நாள் ஆகுது மேடம்னு சொல்கிறாங்க. அப்படி இவன் எங்கே தான் போயிருப்பான், ஏன் இங்கே வரலன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தால் மாமியார், நம்ம வீட்டோட சர்டிஃபிகேட் என்கிட்ட இருந்துச்சு, அதை நீ பார்த்தியான்னு கேட்குறாங்க. இல்லையம்மா நான் பார்க்கலையே அப்படிங்கிறதுக்கு, நான் எப்பயுமே என் ரூமில் என் பெட்டுக்கு அடியில் தான் வச்சிட்டு இருப்பேன், ஆனால் இப்போ பார்க்குறேன் காணும், அது யார் எடுத்திருப்பான்ட்டு கேட்குறதுக்கு அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு, அம்மா நான் அந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ஓனர் கிடையாது, ஸோ நான் அதை எடுத்து வச்சு என்ன பண்ண போறேன், என்னால் என்ன பண்ண முடியும், நீங்க எதுக்கு யூ கிட்ட கேட்டீங்களான்னு கேட்கறதுக்கு, அவன் என் பையன், அவன் என்ன பண்ண போறான் அதை எடுத்து அப்படின்ட்டு இவங்க கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா நான் ஜஸ்ட் உங்களை கேட்க தான் சொன்னேன், அது அவர் தான் எடுத்திருப்பாருன்னு நான் சொல்லலை, ஜஸ்ட் நீங்க கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன்னு சொல்லவும், நானும் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனால் என்னோட கால்க்கு அவன் ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிறான், என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால
சரி இருங்கம்மா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க தனியாக வந்துட்டு லின்க்கு கால் பண்ணுறாங்க. அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதோ சேல் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணுறான்னு நினச்சிட்டு இந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் ஹோட்டலில் யூவை ஒரு புரோக்கர் வந்து மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் வீட்டை வாங்கிக்கிறதுக்காக ஒரு ஆள் ரெடியாக இருக்காங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அங்கே லின் உட்காந்துருக்கான். அதான் நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா என் வீட்டை சேல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதை வாங்குறதுக்காக இவன் அங்கே வந்திருப்பான் போல இருக்கு. ஆனால் ஹீரோவுக்கு பார்த்த உடனே ஷாக் ஆயிடுது. என்ன நீ வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் இந்த மாதிரி கிராமத்தில் ஆல்ரெடி ஒரு வீடு பை பண்ணி வச்சிருக்கேன். அதே போல் லின்கே அவனுடைய வீடையும் சேல் பண்ணி விட்டுறான். இவன் தான் இப்போ வீட்டை சேல் பண்ணிட்டான் இல்லையா, அதனால அந்த டெபிட் கார்டை கொண்டு வந்து வேகிட்டே கொடுக்குறான். ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா இவன் நினச்சிருப்பா எப்படியும் ஷூவை இவன் டிவோர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்னு தான் நினச்சிருப்பா. ஆனால் அவன் அதை பண்ணாத டைரெக்டாக வீட்டையாவது சேல் பண்ணி இவளுக்கு பணத்தை செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறா. அப்பயும் கூட கேட்குறா, அப்போனா நீ ஷூவை டிவோர்ஸ் பண்ணணும்னு நீ நினைக்கவே இல்லையான்னு கேட்குறதுக்கு அவன் டைரெக்டாக ஐம் சாரின்னு கேட்டுறான். அப்போனா நீ இப்படியே என்னை விட்டுறலாம்னு நினச்சிட்ட, உன்னுடைய குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்க, அதை பற்றிலாம் கூட நீ கவலைப்படலைல்ல, சரி பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கார்டை எடுத்துகிட்டு அவள் கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவளுடைய காரை எடுத்துக்கிட்டு தனியாக வந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போயிருக்கா. நான் அழக்கூடாது, நான் பயப்படக்கூடாதுன்ட்டு, நான் தைரியமாக இருக்கணும்ன்ட்டு என் லிப்ஸ்டிக் எங்கன்ட்டு லிப்ஸ்டிக் எடுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ நாளாக இருந்தாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் இங்கே வீட்டுக்கு வந்தவொடனே செம்மையாக டோஸ் விழ ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மா, எங்கடா சர்டிஃபிகேட், எங்கடா வீட்டு பத்திரத்தை என்ன பண்ணுன, எங்கே எனக்கு கால் வந்துச்சு ஊரில் இருந்து, எதுக்காக நீ வீடை விற்றுன்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனும் ஏதோ சொல்லி சமாளிக்கலான்ட்டு முயற்சி பண்ணி பார்க்குறான். அவங்க அம்மா செம்மையை திட்டி விட்டுறாங்க. அதனால் இவனுக்கும் செம்மையாக கோபமாயிடுது. அம்மா எதை எடுத்தாலும் நீ சொல்கிறத மட்டும்தான் நான் செய்யணுமா, நான் சொல்கிறத நீ யோசிக்க கூட மாட்டியா, எப்போ பாரு இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோடய லைஃப் கூட நீ தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க, என்னால் முடியலம்மா, இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்கு போயிடுறான். அடுத்த நாளே நம்ம ஷோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹீரோவும் வேயும் ஒன்றா சந்திச்சுக்கிட்ட வீடியோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் பின்ட்ரைவில் காப்பி பண்ணி வெளியே வராங்க. ஆக்சுவலாக அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க போல இருக்கு அவங்க கம்பெனிக்காக. அந்த பின்ட்ரைவையும் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இது கரெக்ட் டைமுக்கு இது யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணும் அதை லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கக்குள்ளேயே யாரோ கூப்பிடுறாங்கன்ட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் யாரோ வந்துட்டு அதில் இருக்கிற பின்ட்ரைவை எடுத்துட்டு அந்த லேப்டாப்பில் இன்னொரு பின்ட்ரைவ் போட்டு வச்சிடுறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக யூவேவும் லின்னும் வந்திருக்காங்க. இங்கே வந்த உடனே ஹீரோவை பார்த்த உடனே இங்கே யூவும் இருக்கானான்னு கேட்குறதுக்கு ஆமாம் அவங்க தான் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் அவன் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அதே போல் ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது. அதனால நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்ட்டு வாஷ்ரூமுக்கு போயிடுறா. அப்போ லின்னும் ஷூவும் கூட அவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. லின்னை உள்ளே அனுப்பி வச்சுட்டு ஷூவை வாஷ்ரூமுக்கு போகிறாங்க. அவள் அங்கே முகம் கழுவிக்கிட்டு இருப்பாள். அவகிட்ட உன்னுடைய பேபி எப்படி இருக்குன்னு கேட்க, அவள் அப்படியே மெதுவாக திரும்பி பார்த்து இதெல்லாம் நீ தான் செஞ்சியான்னு கேட்குறதுக்கு ஷூவும் அப்படியே ஆமாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னு கேட்குறா, எனக்கு உண்மை வேணும், என்கிட்ட உண்மை சொல்லுன்னு கேட்குறாங்க. என்ன உண்மை, என் குழந்தை இப்படி கிடக்கிறதுக்கு காரணம் நீ தானே அவளை ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க அவள் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இவளால் தானே அந்த குழந்தை விழுந்துச்சு, அதை நினச்சி பார்த்துட்டு இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. எனக்கு தெரியும் நீ தான் இதை பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருதுன்ட்டு இந்த முதல்ல போகிறா. அங்கே வெளியே போகக்குள்ளேயே எல்லாரும் இவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவில் இவளை கொலை பண்ணுற வெறியில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ ஹஸ்பண்ட்லாம் அப்படியே இவளை சீங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன அங்கே நடந்துகிட்டு இருக்குன்ட்டு ஹீரோயினும் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் வந்து இவங்க ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லேப்டாப்பில் வேற யாரோ ஒருத்தவங்க பின்ட்ரைவை மாற்றி போட்டு விட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பின்ட்ரைவில் என்ன இருந்திருக்குன்னா, இந்த வேயும் சென்னும் செம்மையாக குடிச்சிட்டு போதையிலே ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் அந்த வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஷாக்காக நம்ம ஹீரோயின் செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. இது எப்படி வீடியோ மாற்றி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க.
அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த பொண்ணு இந்த ஹீரோ கூட தான் அஃபேரில் இருக்கான்னு பார்த்தா சென் கூட அஃபேரில் தான் இருக்காப்புல இருக்கு. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ இவ என்ன பண்ண போறா, இவ ஹஸ்பண்ட் என்ன பண்ண போறான்ட்டு அடுத்த எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.